நமஸ்காரம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஆழம் தெரியாத காலை விடுவது என்று. அதனோட ஈக்குவலண்ட்டு உயரம் தெரியாத எவரெஸ்ட்டை இன்ச்சு டேப்பால் அளக்கிறது போல. அந்த மாதிரி இந்த இமயமலையை பற்றி கடந்த 10 வருஷங்களாக நான் நிறைய புத்தகங்களெல்லாம் சேமித்து கொண்டு வருகின்றேன். அதை தவிர நம்ம என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவிலையும் இமயமலையை பற்றி பெரிய ஒரு கட்டுரை இருக்கின்றது. அதனால் இந்த இமயமலை ஆன்மீகத்தில், ஜாகிரபியில், செல்வ வளத்தில், வரலாற்றில், உயிரியலில், சுற்றுலாவில், டூரிசத்தில், நீர்ப்பாசனத்தில், கங்கை யமுனை போன்ற புனித ஆறுகளை உற்பத்தி பண்ணுவதில், எவ்வளவு விஷயத்தில் இமயமலை முக்கியமானது என்று சொல்லவே முடியாது. போராததுக்கு இப்போ சைனா ஒரு சக்தி பெற்ற ஒரு வல்லரசாக எழ எழ சைனாவை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கராச்சி துறைமுகத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் வருகின்ற அந்த பாதை, அதுக்கப்புறம் சிட்டகாங் துறைமுகத்திலிருந்து அருணாச்சல பிரதேஷ், அது வழியாக தான் சைனாவை அணுக முடியும். ஆகவே இந்த 2 நாடுகளுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி இமயமலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய அரணாக விளங்குகின்றது. உலகத்தில் 2 மலைகள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஜிப்ரால்டர்லேருந்து ஆல்ப்ஸ் வழியாக இமயமலை வழியாக கம்போடியா, நியூசிலாண்டு வரலையும் போகிறது. இதற்கு யுரேஷியன் மலனேஷியன் மலை அப்படின்னு பேர். இன்னொன்று பசிபிக் மகாசமுத்திரத்தை சுற்றி இருப்பது. இதற்கு சர்க்கம் பசிபிக் பேர். இந்த 2 மலை தான் உலகத்தினுடைய முதுகெலும்பு போன்றவை. அதனால தான் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதியார் பாடுகின்றார். காளிதாசன் பூமியினுடைய மானதண்டம், பூமியினுடைய கௌரவத்தை அளக்கும் கோல் என்று காளிதாசன் பாடுகின்றான். ஸ்தைரியோ இவை ஹிமாலய என்று வால்மீகி ராமனை புகழுகின்ற போது இமயமலையை போன்ற ஸ்திரமானவர் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி ஸ்தாவரானா ஹிமாலய என்று பகவத்கீதையிலையும் நிலைத்து இருப்பவற்றில் நான் இமயமலையாக இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த இமயமலை பல நாடுகள் வழியாக சொல்லுகிறது. ஆப்கானிஸ்தான், அப்புறம் இந்தியாவில் காஷ்மீர், இந்தியாவில் உத்தரகாண்டு, உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் பீகார் மாநிலம், அப்புறம் நேபாள், திபெத், சைனாவுடைய தெற்கு பகுதி, பூட்டான், சிக்கிம், இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலம், அப்புறம் கம்போடியா வழியாக அது நியூசிலாண்டு வழியாக போகுது. இந்த பசிபிக் மகாசமுத்திரத்தை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கம் பசிபிக் மலை இருக்கு பாருங்க, உலகத்தில் நிறைய தங்கம் கிடக்கிற இடம், நிறைய எரிமலைகள் இருக்கிற இடம், நிறைய பூகம்பங்கள் இருக்கிற இடம். அந்த மாதிரி இந்த யுரேஷியன் மலேனேஷியன் மலையும் நிறைய பூகங்கள், இத்தாலியில் அந்த பூகங்கள்லாம் பற்றி கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த பெல்ட்டில் தான் இருக்குது. இந்த 2 பெல்ட்டும் சந்திக்கிற இடம் நியூசிலாண்டுக்கு பக்கத்தில். அந்த இடத்துல 24 மணி நேரமும் 365 நாளும் பூகம்பமும் சுனாமியும் ஏற்றுக்கொண்டே இருக்கும். அப்படி இந்த இமயமலை ஒரு ஆக்டிவ் மலை, ரொம்ப அது வளர்ந்து நின்று போய் விடலை. அது கிட்டத்தட்ட 40 மில்லியன், அதாவது 4 கோடி வருஷத்தை விட அதிகமானது. இன்னும் அந்த மலை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, அந்த ஜியோகிரபி மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா பூமியினுடைய தக்கான பீடபூமி, இந்தியாவினுடைய தென்பகுதி, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது எல்லாம் சேர்ந்து கோண்டுவானா லேண்ட் அப்படின்னு ஒரே பூமியாக இருந்தது. அது உடஞ்சி பல துண்டுகளாக ஆச்சு. ஒரு பகுதி கிழக்க போச்சு, அதுதான் ஆஸ்திரேலியா. ஒரு பகுதி வடக்க வந்தது, அதுதான் தக்கான பீடபூமி. அதாவது இந்திய மலைக்கு தெற்க இருக்கிற இந்தியாவினுடைய பகுதி. ஒரு பகுதி மேற்கையும் தெற்கையும் போச்சு, அதுதான் ஆப்பிரிக்கா. ஒரு பகுதி நிறைய மேற்கையும் தெற்கையும் போச்சு, அதுதான் சவுத் அமெரிக்கா. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பூமியாக இருந்தது. அதனால மகாராஷ்டிராவில் இருக்கிற
இந்த பண்டர்பூர் விட்டல் அந்த உருவம் செஞ்ச அந்த கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லுக்கு கோண்டுவானா பசால்ட்னு பேர். அது ஒரு வகையான கல், அது மகாராஷ்டிரானுடைய வேறு பகுதியில தான் கிடைக்கும். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இந்த கோண்டுவானாங்கிற பேர் வச்சிருக்காங்க. அதனால உலகம் முழுவதும் ஒரு காலத்துல ஒரு பெரிய தென் பகுதி முழுக்க ஒரே கண்டமாக இருந்தது. அது வடக்க நகர்ந்து 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 என்னாச்சு, இப்போ சிந்து கங்கை சமவெளின்னு சொல்றமே, அது ஒரு பெரிய கடலாக இருந்தது. அந்த கடலுக்கு டெஃபிஸ்னு பேரு. அந்த கடலை இந்த தெற்கிருந்து நகருகின்ற அந்த தக்காட பூமி அமுத்தி 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 4 மடிப்புகள் உள்ள ஒரு மலையாக மாறிற்று. அதுதான் இமயமலை. அதனால இமயமலை உலகத்திலேயே வயதுல மிக குறைந்த மலை. இப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மலை. அதனால உலகத்துல உலகம் எப்படி தோன்றியது, உலகத்தினுடைய பழமையான கற்கள் எவை என்று ஆராய்ச்சி பண்றவங்கெல்லாம் தென்னிந்தியாவுக்கு வருவாங்க அல்லது கனடாவுக்கு போவாங்க. கனடாவினுடைய வடப்பகுதியில் இருக்கிற அந்த உயர்ந்த மலைகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உலகத்திலேயே ரொம்ப பழமையான மலை. ரொம்ப புதுமையான, ரொம்ப இளமையான, இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற மலைனா இமயமலை. அந்த இமயமலையை பத்தி ஹிந்து பேப்பர்ல ஒரு அழகான ஆல்பம் போட்டிருக்காங்க. வினிதா ரமணன் அப்படின்னு 2 பேர் அந்த இமயமலை முழுக்க சுற்றுலா பண்ணி ரொம்ப அழகான போட்டோகிராஃப். அது 3000 ரூபா. அந்த புத்தகம் விலை எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு தேடி தேடி அழுத்து போயிட்டேன். அதை அமேசான்ல 2 தடவை போட்டேன். 2 தடவை எனக்கு தப்பான புத்தகங்களை அனுப்பிச்சாங்க. எனக்கு ரூபா வேற நஷ்டம். இனிமே இவங்கள்ட்ட முட்டிக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நிறுத்திட்டேன். அப்புறம் ரங்கராஜன் எனக்கு அந்த அழகான புத்தகத்தை ஏதோ மலிவு வேலையில கிடைச்சதுன்னு வாங்கி கொடுத்தாரு. என் மேச மேல இருக்கு. அதில் நிறைய தகவல்கள் கிடைச்சது. இந்து மதம் மாதிரியே புத்த மதத்துக்கும் இமயமலை ஒரு இருப்பிடம். புத்த மதத்தை பற்றி அற்புதமான புத்தகங்கள், அற்புதமான ஓலைச்சுவடிகள், அற்புதமான மடாலயங்கள், அதை பிராக்டிஸ் பண்ற பெரிய பெரிய யோகிகள் இவங்கெல்லாம் இமயமலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாதாரணமாக யோகா அப்படின்னாலே சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்றோம். நம்ம புலன்களை அடக்க வேண்டும், மனத்தை அடக்க வேண்டும் என்று. ஆனா ஓரளவுக்கு இன்பங்களை அனுபவித்து அனுபவித்தே நம்ம புலன்களை பற்றிய அறிவை பெறுவதற்கு ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. அதற்கு தந்திரம்னு பேர். அந்த தந்திரத்தினுடைய மிக பழமையான நூல்கள் எல்லாம் இமயமலையில் தான் இருக்கின்றன. அதுக்கப்புறம் இந்தியாவிலிருந்து ராமாயணம் சைனாவுக்கு போயிருக்கு, ஜப்பானுக்கு போயிருக்கு, கம்போடியாவுக்கு போயிருக்கு, தாய்லாந்துக்கு போயிருக்கு. அது 2 வழியா போயிருக்கு. ஒன்று கடல் வழியா, இன்னொன்று பூமி வழியா. அந்த பூமி வழியா போனதற்கு இமயமலை தான் ஒரு வழியாக இருந்திருக்கிறது. அப்ப இமயமலை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட உலகத்துல பாதியினுடைய வரலாற்றை இமயமலையை வச்சே நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் இமயமலை ஒரு டெத்திஸ்ன்னு ஒரு கடலா இருந்ததுன்னு சொன்னேன். அந்த கடல் வாழ் மீன்கள், பூச்சிகள், அதனுடைய படிவங்கள் அதெல்லாம் கல்லா போயிடும். அதுக்கு ஃபாசல்னு பேர். தொல் படிவங்கள்னு சொல்லுவாங்க. அது எங்க சப்ஜெக்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நிறைய இமயமலையில கிடைக்கின்றது. அதனுடைய ஒரு வடிவம் தான் நீங்க சால கிராமம் அப்படின்னு மகாவிஷ்ணுடைய உருவ வச்சு வழிபடுறாங்க. அது முக்திநாத்னு நேபாளத்துல திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற ஒரு தலமாக இருக்கின்றது. அந்த அமோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த சாலகிராம கல் தான். இப்படி இந்த இமயமலையினுடைய வரலாறு, மனித குலத்தினுடைய வரலாறு, மனித ஆன்மீகத்தினுடைய வரலாறு, இது போராதுன்னு நிறைய நிகழ்கால உயிர்கள், இமயமலையில் இருக்கும் பூச்சிகள் அப்படின்னு ஒருத்தர் PhD பண்ணியிருக்கார். எத்தனை வகையான பூச்சிகள். அப்புறம் இமயமலையில் இருக்கும் புலிகள், ஜிம் கார்பெட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்பெட்னு ஒரு இங்கிலீஷ்காரன், அவன் பேரால இமயமலையில ஒரு புலிகள் தோட்டமே இருக்கு, புலிகள் சரணாலயம். அதை பற்றிய தனி புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உலகத்தினுடைய மிக உயர்ந்த நிலத்துல இருக்கிற அந்த ஏரி மானச சரோவர்னு
100% தூய்மையான தண்ணீர் இருக்கிறது. அதுக்கப்புறம் கைலாச மலை. கைலாச மலை இந்துக்கள், புத்திஸ்ட், அந்த கன்ஃபியூஷியஸ், தாவோ, அந்த சைனாக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப புனிதமான மலை. எல்லாருமே அதை சுற்றி வருவாங்க. கைலாசத்துக்கு இந்தியாவில் எவ்வளோ மதிப்புன்னு சொல்லவே வேண்டாம். இப்படி இந்த இமயமலை முழுவதுமே புனிதமானது. உலகின் காற்றோட்டம். ஒரு மலை என்ன பண்ணும் அப்படின்னா, காற்று எந்த திசையில வீற்றும், அந்த காற்றை அடிப்படையாக கொண்டு மழை எங்க பெய்யும், இதெல்லாம் அந்த மலை தான் தீர்மானிக்கும். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த யானை மலை இருக்கு பாருங்க, அதுல கல்லெல்லாம் உடைச்சாங்க. அப்ப அங்க இருக்கிற ஜியாலஜிஸ்ட்லாம் சொன்னாங்க, மதுரைக்கு வர காத்து, மதுரைக்கு வர மழை, இதெல்லாம் நீங்க இந்த கல்லை உடைச்சிங்கன்னா அதெல்லாம் பாதிக்கப்படும். அதே மாதிரி மழை. இந்த கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் வடக்க மருத்துவமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மருத்துவமலை தான் கன்னியாகுமரியில மழை பெய்யாம தடுக்குது. நாகர்கோவில்ல மழை கொட்டுன்னு கொட்டும், கன்னியாகுமரியில ஒரு சொட்டு மழை இல்லாம கேந்திராவோட தென்னை மரங்கள்லாம் வாடும். அதற்கு காரணம் என்னன்னா அந்த மருத்துவமலை. அப்போ ஒரு மலை காற்றை தடுக்கிறது, மழையை தடுக்கிறது, மேகத்தை தடுக்கிறது, தட்பவெப்ப நிலையை பாதிக்கின்றது. இப்படி பல விதத்துல மக்களுடைய வாழ்க்கைய அந்த மலையானது தொடுகிறது. இதை தவிர உங்களுக்கெல்லாம் தெரியும், மலையில மேல போக 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 வெப்பநிலை குறையும். அதுக்கப்புறம் அங்க ஆக்சிஜனுடைய அளவு குறையும். நம்ம பிராணாயாமத்துல என்ன பண்றோம், நமக்குள்ள போற ஆக்சிஜனுடைய அளவை குறைக்கணும். இதுதான் பிராணாயாமம்ங்கிறதே. அப்போ இமயமலையில 12,000 அடி உயரத்துக்கு மேல ஸ்னோ லைன் அப்படின்னு ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டுக்கு மேல பனி எப்பவுமே உருகாது. அந்த இடத்துல ஆக்சிஜன் ரொம்ப குறைவா இருக்கும். அங்க இருக்கிறவங்கெல்லாம் பிராணாயாமம் பண்ண முயற்சியே பண்ண வேண்டாம், அங்க உயிரோடு இருந்தாலே போறோம், தானாவே பிராணாயாமம் நடக்கும். அதனால பல முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அந்த மலையில அந்த ஸ்னோ லைன்னு சொல்றோமே, பனிக்கோடு, அதுக்கு மேல போயிடுவாங்க. அதுக்கு மேல போய் அவங்க உயிரோட இருந்தாங்கன்னாக்க அவங்க பிராணாயாமம் பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், செத்து போனா நேரம் சிவலோகம் போயிடுவாங்க. அப்படி அந்த மலைகள் மனிதனுடைய ஆன்மீக வாழ்வுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கின்றன. அதனால இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான இந்து முனிவர்கள் அந்த இமயமலையில மிக உயர்ந்த இடத்துல போய் தபஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு பாப்பாட்ட கேட்டேன், ஏமா நீ கார்த்தால எழுந்திருந்த உடனே ஏன் வடக்கு நோக்கி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணணும்? அந்த பாப்பா சொல்லிட்டு, இமயமலை இருக்கிற ரிஷிகள்லாம் காலையில எழுந்திருந்த உடனே தங்களுடைய தவத்திலிருந்து எழுந்திருந்து தெற்க நோக்கி உட்கார்ந்து இமயமலைக்கு தெற்க இருக்கிற இந்தியாவை நோக்கி தங்களுடைய மன அதிர்வுகளை எல்லாம் அனுப்புவாங்க. அதனால நம்ம வடக்கு நோக்கி உட்கார்ந்து தவ பண்ணினா அவங்களுடைய அருள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு அந்த எலிமெண்டரி ஸ்கூல் பாப்பா எனக்கு சொல்லி கொடுத்து. அவ்வளவு தூரம் இந்தியாவில் நம்ம மக்களுக்கு இமயமலையினுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. அதனால இன்னைக்கு இமயம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தது. இப்ப ஒரு யாரோ சினிமா டைரக்டர் இறந்து போனாரு, இயக்குனர் இமயம் அப்படின்னு போட்டான். நமக்கு உயர்ந்தது அப்படின்னாலே இமயமலை தான் ஞாபகம் இருக்கு. நம்ம சரஸ்வதின்னு ஒரு அக்கா இருக்காங்க, கேந்திரத்தினுடைய சகோதரி, அவங்க ஸ்தாபனத்துக்கே இமயம்னு பேர் வச்சிருக்காங்க, இயக்குனர் இமயம். அவங்க ஸ்தாபனத்துக்கே இமயம்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ ஆனாரப்பட்ட கிருஷ்ணரே ஸ்தாவரானாம் ஹிமாலய, வால்மீகியே ஸ்தௌரியம் இவ ஹிமாலயன்னு ராமனை வர்ணிக்கிறாங்க. அப்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா அது இமயமலை தான் சொல்லுவாங்க. கோயில்பட்டியில ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுக்கு பேர் எவரெஸ்ட் ஸ்கூல்னு பேர். அப்போ நமக்கு உயர்ந்ததுன்னா எவரெஸ்ட் தான் ஞாபகம் வரும். அப்படி மனித வாழ்க்கையினுடைய இலக்கியத்திலேயே இமயமலை ஒரு இன்றியமையாத பங்காக கலந்து விட்டது. ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் இருக்கும் மலைத்தொடர் இது ஜிப்ரால்டர் முதல் நியூசிலாந்து வரை இருக்கும் யுரேஷியன் மெலனேஷியன் மலைத்தொடராகும். இரண்டாவது பசிபிக் மகாசமுத்திரத்தை சுற்றி இருக்கும் தொடராகும். இவை பூமியின் பூகம்பம், எரிமலை இவற்றுக்கு விளங்குகின்றன. அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரையில
நிறைய தங்கம் கிடைச்சிது. ஐரோப்பாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த தங்கத்தை தோண்டி எடுப்பதற்காக ஓடினாங்க. அந்த கோல்டு ரஷ் அப்படின்னு ஒரு சினிமாவே வந்துருதுன்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளவு பேருக்கு தங்கம்னு ஆசை. அங்க தங்கம் எங்க கிடைக்குது? பூமியினுடைய அடி ஆழத்தில் இருக்கிற தங்கத்தை இந்த பூகம்பம், இந்த எரிமலை போன்றவை பூமியினுடைய அடி ஆழத்திலிருந்து கொண்டு வந்து மேலே கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட தங்க சுரங்கங்கள் நிறைய இந்த பசிபிக் மகாசமுத்திரத்தை சுற்றி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய மேற்கு கடற்கரைக்கு பக்கத்திலேயே இருக்கின்றன. அதனால லட்சக்கணக்கான மக்கள், அதாவது மனித நாகரிகத்தையே அந்த தங்கம் வந்து ஒரு புரட்டு போச்சு. அவ்வளவு பேர் ஐரோப்பாவிலிருந்து அந்த தங்கத்தை தேடுவதற்காக மேற்கு அமெரிக்காவுக்கு போனாங்க. இவை பூமியின் பூகம்பம், எரிமலை இவற்றிற்கும் இருப்பிடமாக விளங்குகின்றன. இவ்விரண்டு மலைத்தொடர்களும் நியூசிலாந்துக்கு வடக்கே ஒரு கடலில் கலக்கின்றன. அந்த கடல்ல போய் சர்வே பண்ணியிருக்காங்க. 365 நாளும் அங்க சுனாமி தான், 365 நாளும் அங்க பூகம்பம் தான். நல்ல வேளை அங்க எரிமலை கொஞ்சம் குறைச்சல் தான், அதிலிருந்து உண்டானது தான் நியூசிலாந்தெல்லாம். அப்படி ரொம்ப ஒரு ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், பூமியினுடைய மேல் தகட்டுல ரொம்ப செயல் துடிப்பு மிகுந்த பகுதி அந்த நியூசிலாண்டினுடைய வடக்கு பகுதி. 24 மணி நேரமும் 365 நாளும் பூகம்பம் சுனாமியும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இவற்றுள் இமயமலை யுரேஷியன் மெலனேஷியன் மலையின் கிழக்கு பகுதியாகும். இது ஆப்கானிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பகுதியாகும். அப்ப பாரதம், சீனா, நேபாள், திபெத், கம்போடியா ஆகிய நாடுகளை அடக்கியது. அஸ்ஸாம்ல நம்ம கேந்திர அன்பர்கள், நம்ம கேந்திராவோட பிரசிடண்ட் வீடு, அவரோட வீடு 3 மாடி வீடு. ஆனா 3 மாடியும் மூங்கிலால கட்டப்பட்டது. ஏன் சார் உங்க வீட்டை மூங்கிலால கட்டிருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் எர்த்துக்கு ப்ரோன் ஏரியா, இங்கெல்லாம் அடிக்கடி பூகம்பம் வரும் சார். பூகம்பம் விழுந்ததுன்னா எங்க வீடு இடிஞ்சு எங்க தலையிலேயே விழுமில்ல, அப்படி விழாம இருக்கிறதுக்காக நாங்க வந்து மூங்கிலால வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அஸ்ஸாம்ல மூங்கிலினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்ரீமான் மயில்வாகனன் வந்து ஒரு டவல் வாங்கி கொடுத்தாரு. அந்த டவல் வந்து மூங்கிலிருந்து எடுத்த நூல்லேருந்து நெய்த டவல். அப்படி அங்க இருக்கிற மூங்கிலை பத்தியே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கிற போது பார்ப்போம். அப்ப அஸ்ஸாமினுடைய மூங்கில் ரொம்ப ஒரு உயிர் துடிப்பு மிகுந்த, அங்க இருக்கிற மூங்கில் அரிசி, அங்க இருக்கிற மூங்கிலும் எலியும், இதெல்லாம் பத்தி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி அஸ்ஸாம்ல மூங்கிலேயே வீடு கட்டுவாங்க. அந்த 3 மாடி கட்டடம் கூட நான் வந்து அவங்க அந்த வீட்டுல 3வது மாடியில உட்காந்து சாப்பிட்டேன் என்று சொல்லுவதற்காக அந்த வீட்டுல போய் மாடியில உட்காந்து சாப்பிட்டேன். அப்போ மூங்கிலாலேயே 3 மாடி வீடு கட்டி இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த இமயமலை ஆரம்பிக்குது. இப்ப பாக் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்றாங்களே, பாகிஸ்தான் காஷ்மீர்ல ஒரு பகுதியை பிடிச்சி வச்சிருக்காங்களே, அது வந்து பிஓகேன்னு சொல்லுவாங்க. அதுல இமயமலை இருக்கு. பாரத பத்தி சொல்லவே வேண்டாம். சீனாவுடைய வடக்கு சரிவு, இந்த இமயமலையினுடைய வடக்கு சரிவு பூனால இருக்கு. பூனாவினுடைய நம்ம ஊர்ல ஆயுர்வேதம் மாதிரி பூனாவில் அங்க ஒரு விதமான உள்ளூர் மருத்துவம் இருக்கு. அந்த மருந்துக்கு, அந்த ஆயுர்வேதம் மாதிரின்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து நிறைய மருந்துகளை வந்து இமயமலையினுடைய வடக்கு சரிவிலிருந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் அவங்க தின்னு தீர்த்துட்டாங்க. அதனால இப்ப இந்தியாவுக்குள்ள வந்து 1 கிலோ 50,000 ரூபாய் அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. நம்ம ராமாயணத்துல படிச்சிருக்கோம். நம்ம லக்ஷ்மணன் வந்து மயக்கம் போட்டு விழுந்த உடனே நம்ம அனுமார் வந்து இமயமலைக்கு போனாரு. அங்க விஷல்யகரணி, சந்தானகரணி, சஞ்சீவகரணி, மிருத சஞ்சீவினி, அப்புறம் சாவர்ணியகரணி அப்படின்னு 4 மருந்துகளை இமயமலையில கைலாச மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிகரத்துல இருந்து அனுமார் கொண்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் உண்மை. எனக்கு அந்த சஞ்சீவகரணியை பத்தி ரொம்ப தெரியாது.
செத்தவங்களை உயிர் பிழைக்க வைக்கிற மருந்தெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. மற்ற சாவர்ணிய கரணி, விஷல்ய கரணின்னா ஒரு அம்பு உள்ள செஞ்சதுன்னா அந்த மருந்தை தடவிச்சுன்னா அந்த அம்பு தானே விழுந்துடும். அப்புறம் சாவர்ணிய கரணி, அந்த யார் அடிபட்டானோ அவனோட சொந்தக்காரங்களை கூட புழைக்க வைக்கும் அப்படின்னு. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது. அனுமார் அந்த இமயமலையிலிருந்து அந்த மருத்துவமலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை நோய் தீர்த்த பிறகு அங்கே கொண்டு போய் இமயமலையில் வச்சார். அதில் ஒரு துண்டு இந்த கன்னியாகுமரியிலேருந்து வள்ளியூருக்கு பக்கத்தில் 38 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்கே பல இடத்துல விழுந்தது. நம்ம வள்ளியூர் ஸ்கூலினுடைய தாளாளர் இருக்காரு ஸ்ரீமான் எஸ்கே சுப்பிரமணியம், அவருடைய வேலைக்காரன் ஒரு நாளைக்கு வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். வயலில் வேலை செய்கிற போது அவரோட மண்வெட்டி காலில் விழுந்துருச்சு. ஈரம், ரத்தம், சேரு, வெட்டிக்காயம். அவர் பயந்து போட்டார், எப்படி இவருக்கு க்யூர் பண்ணுறது அப்படின்னு. உடனே அந்த வேலைக்காரர், ஐயா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மூலிகையை புழிஞ்சு அந்த வெட்டிக்காயத்தில் தடவினார். மறுநாள் பார்த்தா அந்த காயமே இருக்கிறது தெரியல. அப்போ சுப்பிரமணியம் சார் சொன்னார், நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, மருத்துவாழ் மலையில் இமயமலையில் இருக்கிற அந்த மருந்து மூலிகையினுடைய பல தாவர வகைகள் இங்கே விழுந்திருக்குன்னு. அது உண்மைதான் என்பதை அன்று நான் கண்டு கொண்டேன். அந்த காயம்பட்ட இடமே தெரியல. அப்படிப்பட்ட மருந்துகள் எல்லாம் நம்ம இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருந்திருக்கின்றன. நேபாள், திபெத், கம்போடியா ஆகிய நாடுகளை அடக்கியது. இமயமலை 1500 கிலோமீட்டர். அந்த இமயமலையை தாண்டி போகவே முடியாது. யுவான் சுவாங்னு ஒரு சீன யாத்திரி, அவனுக்கு நம்ம இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் ரொம்ப அரியதான புத்த மத நூல்களை எல்லாம் கொண்டு போகணும்னு ஆசை. அவன் இமயமலையினுடைய வடக்கால நடந்து இமயமலையை ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த தான் தாண்டி வர முடியும். தாண்டி இந்தியாவுக்கு இந்தியாவில் அப்புறம் இமயமலையினுடைய வடக்கு செறிவோடு நடந்து போய் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு போய் நிறைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் சேகரித்து திருப்பி இமயமலை ஊருக்கு போய் சேர்ந்த போது எப்படி சீன ராஜா அவருக்கு ரொம்ப பிரமாதமான வரவேற்பெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு அந்த யுவான் சுவாங்கனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு வெள்ளைக்காரன் 3 வால்யூமா எழுதியிருக்கான், தமிழ்ல நான் வாங்கியிருக்கேன். அப்போ இந்த இமயமலையில நேரம் நடந்து 1000 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்காக அவனுக்கு கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் அந்த யுவான் சுவாங் நடந்திருக்கான். அப்படி அந்த இமயமலையை தாண்டுவது எவ்வளவு கஷ்டம் என்பது அந்த புத்தகத்தை படித்தாலே தெரியுது. அந்த இடத்துல தான் புகழ்பெற்ற கங்கை. பகீரதன் இறைவனை வேண்டி கங்கையை கொண்டு வரான். அந்த கங்கை 7 பிரிவாக பிரிகிறது. 3 கிழக்க போகுது, அதில் ரொம்ப முக்கியமானது பிரம்மபுத்திரா. 3 மேற்க போகுது, அதில் ரொம்ப முக்கியமானது சிந்து. 1 தெற்க வருது, அது கங்கை. அந்த 7ஐ பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்படி அந்த 7 பிரிவாக அந்த இறைவனிடத்திலிருந்து பெற்ற அந்த நதியானது ஓடுகின்றது. அதனால வட இந்தியாவினுடைய நீர் வளத்துல கங்கைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அப்ப கங்கை, அப்புறம் எல்லா நதிகளும். இதில் தான் புகழ்பெற்ற கங்கை பிறந்து 7 பிரிவுகளாக ஓடுகிறது. 3 பிரிவுகள் மேற்கு நோக்கி ஓடுகின்றன. அதுல சிந்து ரொம்ப முக்கியம். 3 கிழக்கே ஓடுகின்றன. ஒரு பிரிவு தெற்கு நோக்கி ஓடு வருகிறது, அதுவே கங்கை எழப்படுகிறது. இமயமலை ஒரு காகிதத்தை எடுத்து அதை ஒரு பக்கத்திலேருந்து இப்படி ப்ரெஸ் பண்ணினா எப்படி மடிப்பா வருது பாருங்க. அந்த மாதிரி 4 மடிப்புகளாக அந்த சிந்து கங்கை சமவெளியில் இருக்கிற அந்த மணல் படுகைகள் மலைகளாக உயர்ந்திருக்கின்றன. அந்த 4 மடிப்புகள்ல ஒன்று இண்டோ கஞ்சட்டிக் அலூவியம், அதுக்கு அடுத்தது நேபாள், அதுக்கு அடுத்தது
திபெத், அதுக்கு அடுத்தது சைனீஸ். இப்படி இமயமலை 4 மடிப்புகளாக இருக்கின்றன. பாரத நாட்டின் பல பல புனித தலங்கள் இமயமலையில் இருக்கின்றன. அதனால அப்புறம் பைரப்பா அப்படின்னு ஒருத்தர், ஒரு கர்நாடகக்காரர், இந்தியா எப்படி உணர்வுபூர்வமாக ஒரு நாடு அப்படிங்கிறத பற்றி நிறையா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். அவரோட லைஃபோட சென்ட்ரல் தீமே அதுதான். அதில் இந்த மகாபாரதத்தை பற்றி அவர் எழுதின புத்தகத்தில் எப்படி தேவர்கள்லாம் இமயமலையில் வசிப்பார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அதனால இமயமலையில் இருக்கிற அந்த பகுதிக்கு தேவபூமி அப்படின்னே பேர். இப்போவும் மக்கள் தேவபூமின்னு தான் அதை அழைக்கிறாங்க. இமயமலை தேவபூமி என்று அழைக்கப்படுகிறது. பத்ரிநாத்தை பற்றியே தினம் 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 நம்ம பார்ப்போம். நான் அங்கேருந்து பிள்ளையாருக்கு போகிற வழியில் ஒரு பெரிய இலந்த மரம் இருக்குது. அதை பார்க்குற போது எனக்கு தினம் பத்ரிநாத் ஞாபகம் தான் வரும். சரி, பத்ரிநாத்துக்கு போன போது எனக்கு நல்ல காய்ச்சல் இன்னைக்கு. அப்புறம் அலக்கநந்தாவில் முழுகணும். அலக்கநந்தாவில் முழுகி பிண்டம் போட்டாக்க நம்ம வாழ்க்கையில திருப்பி பிண்டம் போட வேண்டாம், நமக்கு யாராவது கருமாதி பண்ணாட்டாலும் பரவாயில்லை என்று நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது. நம்ம இந்து மதத்தில் பல பெரியவர்கள் பத்ரிநாத்தில் போய் அலக்கநந்தாவில் குளிச்சுட்டு அங்கே பிண்டம் போட்டிருக்காங்க. நான் எனக்கு பிண்டம் போடணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நல்ல ஜுரம், காய்ச்சல். என்னால் அலக்கநந்தாவில் குளிச்சு ஆத்ம பிண்டம் போட முடியவில்லை. போட்டதாக நினைத்து கொண்டேன், அவ்வளவுதான். பத்ரிநாத், கேதார்நாத் பேச வேண்டாம். கேதார்நாத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் நெருங்கிய ஒற்றுமை இருக்கிறது. அதை பற்றி ஒரு நாளைக்கு பார்ப்போம். கைலாசத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். கைலாசத்துக்கு போயிட்டு வந்ததை பற்றி சுவாமி சித்பவானந்தர் கைலாச யாத்திரை, அமர்நாத் யாத்திரையை பற்றி புஸ்தகமே தனித்தனியாக எழுதியிருக்கிறார். பசுபதிநாத்தை பற்றி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆன்மீக அனுபவம் நேபாள சிட்டிக்குள்ளேயே இருக்கு. அந்த பசுபதிநாத்தை பற்றி பார்ப்போம். அப்புறம் முக்திநாத்தை பற்றி திருமேங்காழ்வார் இங்கேருந்து அங்கே போய் முக்திநாத்தை பற்றி பாடியிருக்கார். நான் போன இன்னைக்கு என் கூட காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு வைஷ்ணவ தம்பதி வந்தாங்க. அவங்களுக்கு அந்த முக்திநாத்தில் இருக்கிற பூசாரி இவங்க வைஷ்ணவங்கன்னு தெரிஞ்ச உடனே 2 சால கிராமம் கொடுத்தாரு. அந்த சால கிராமத்தை அந்த காஞ்சிபுரம் வைஷ்ணவர் எவ்வளவு பக்தியோட கையில கொண்டு வந்தாருங்கிறது எப்போ எனக்கு கண் முன்னாடி இருக்கிறது. அதனால இந்தியாவில் பல பல கிராமங்கள்ல முக்திநாத்திலிருந்து கொண்டு வந்த அந்த சால கிராமத்தை வச்சு வழிபடுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதனால திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு சால கிராமம் மாலை போட்டிருப்பாங்க. பாருங்க, எவ்வளவு தேச ஒற்றுமைன்னு நம்ம பேசுகிறோம். நம்ம ஜனங்களுக்கு அது உயிர்நாடியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த அனந்த பத்மநாப சாமி கோவில், இப்போ திருவாட்டாறில் இருக்கிற அந்த ஆதிகேசவ பெருமாள், இதெல்லாம் உள்ள அந்த சால கிராமத்தாலேயே நிறைச்சிருக்காங்க. அதனால் சால கிராமத்தாலேயே திருமாலுடைய உருவத்தை செய்வது. இப்போ அயோத்தியில் ராமருக்கு பெரிய உருவச்சிலை கட்டியிருக்காங்களே, அதுக்காக முக்திநாத்திலிருந்து 2 டன் எடையுள்ள ஒரே சால கிராமம் அதை கொண்டு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சிற்பி அதில் அந்த ராமர் சிலை வச்சுருக்காங்க. நான் கார்த்தால எந்திருந்த உடனே அந்த அயோத்தியா ராமர் அந்த சால கிராமத்தில் பண்ணின ராமர் சிலை தான் கண்ணில் முதல்ல படும்படியாக வச்சுருக்கேன். அப்படி இந்த சால கிராமம் நம்ம இந்துக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஊறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சால கிராமம் இல்லாத ஊரே இருக்குமாங்கிறதே சந்தேகம். ஸ்தலங்கள் இருக்குமாங்கிறது சந்தேகம். விஷ்ணு கோவில் இருக்குமாங்கிறது சந்தேகம். அவ்வளவு தூரம் முக்திநாத்தில் இல்லை சுவாமி. முக்திநாத்திலிருந்து ஒவ்வொரு விஷ்ணு கோவில்லையும் உட்கார்ந்துருக்கார். மானச சரோவர் சொல்லியிருப்பேன். என் நண்பர் ஒருத்தர் மகா தரித்திரம், அவருக்கு பாவம் தினப்படி சோத்துக்கே கஷ்டம். ஒரு நாளைக்கு அவர் என்ன பண்ணினார், எனக்கு நர்மதையிலேருந்து ஒரு கல்லும் சால கிராமமும் மானச சரோவரிலேருந்து ஒரு 1/2 பாட்டில் தீர்த்தமும் கொண்டு வந்தார். என்ன சுவாமி, நீங்கள் எங்கே மானச சரோவர் போறீங்க அப்படின்னு.
அவர் சொன்னார், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பிச்சைக்காரரா போய் திருப்பி அவருக்கு குடும்ப சொத்தெல்லாம் திரும்பி வந்தது. அவரோட குருநாதர் சொன்னாராம், உனக்கு உன் குடும்ப சொத்து திரும்பி வந்தது, அதனால நீ கைலாசம் மானசரோவர் காசி போற போது யாராவது ஒரு ஏழையும் கூட அடைச்சு கொண்டு போ அப்படின்னு சொன்னாரு. ஒரு பணக்காரர் என்ன அழைச்சிட்டு போனாரு. எனக்கு கேந்திரா ஞாபகம் வந்தது, மானச சரோவர்ல இருந்து உங்களுக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தேன் அப்படி. இப்படியும் தர்மவான்கள் இந்தியாவில் இன்னைக்கும் இருக்காங்க. தான் மட்டும் கைலாசம் போனா போறாது, தான் மட்டும் காசி போனா போறாது, தான் மட்டும் மானசரோவர் போனா போறாது. பண வசதி இல்லாதனால மனத்துல ஆசை இருந்தும் காசி போக முடியாதவங்க, மானச சரோவர் போக முடியாதவங்க இருக்காங்க. அவங்களையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று அழைத்து கொண்டு போறவங்க இந்த 20வது நூற்றாண்டுலயும் இருக்காங்க. தீர்த்தங்களை இமயமலையில் விளங்குகின்றன. சுவாமி விவேகானந்தரும் சகோதரி நிவேதித்தையும் பிற அன்பர்களும் இமயமலையில் அமர்நாத் முதலிய இயற்கையான புனித தலங்களுக்கு போனார்கள். அந்த ஸ்ரீநகர்லேருந்து அமர்நாத் போற வழியில தான் நம்ம கேந்திரா இருக்கு. அதனால அங்க ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தை பத்தி சொல்லுவாங்க, இது காஷ்மீருக்குள்ள காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகானது நம்ம கேந்திரம் இருக்கிற இடம். அதனால வருஷம் வருஷம் அங்க யோகா கேம்ப் நடத்துவாங்க. அங்க யோகா கேம்பெல்லாம் நடத்த வேண்டாம், அங்க போய் 15 நாள் இருந்தாலே தானாவே யோகா நடக்கும். அவ்வளவு அழகான இடம். நான் 79லேருந்து 89 வரலையும் பல தடவை அங்கே யோகா கேம்ப் நடத்தியிருக்கேன். நானும் அந்த யோகா கேம்புக்கெல்லாம் போயிருக்கேன். அவ்வளவு அழகான இடம். சுவாமி விவேகானந்தர் அமர்நாத் போன வழி. சுவாமி விவேகானந்தரும் சகோதரி நிவேதிதாவும் அமர்நாத் போற வழியில சுவாமி விவேகானந்தருடைய பக்திய சகோதரி நிவேதித்தை பார்த்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் ஒரு ஈர துணியை இடுப்புல கட்டி கொண்டு ஒரு கிராமத்து பாட்டி மாதிரி அமர்நாத்தை வழிபடுறார். உடனே சகோதரி நிவேதித்தை சொல்றாங்க, சுவாமிஜி உங்களை நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன், டெஸ்லா முதலிய மிக பெரிய பெரிய பிசிக்ஸ் விஞ்ஞானியோடலாம் நீங்க பேசி இமயமலை வழிபடுறீங்களே, இது என்ன சாமி முரண்பாடு அப்படின்னு சகோதரி நிவேதித்தை சுவாமி விவேகானந்தரை கேட்குறாங்க. அப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சகோதரி உனக்கு தெரியாது, இமயமலை இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இமயமலை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் இருக்கிறது. நீ எந்த சிவன் கோயிலுக்கு போ, அங்க கைலாசநாதருக்கு ஒரு இடம் இருக்கும். அதனால கைலாசபுரம்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த மாதிரி திருநெல்வேலியில கைலாசபுரம் இருக்கு, அந்த மாதிரி திருச்சியில கைலாசபுரம் இருக்கு. எவ்வளவு கைலாசபுரம் இந்தியாவில் இருக்கு, எத்தனை கைலைநாதன் இருக்கு. அப்போ கைலாசநாதம்ங்கிறது இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இல்லைம்மா, இந்தியா முழுக்க இருக்கு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியாஸ் கான்ஷியஸ்னஸ். இந்தியாவினுடைய உயிர் உணர்வுல, இந்தியாவினுடைய ஆன்மீக உணர்வுல கைலாசம் என்பது பிரிக்க முடியாத ஒரு அம்பு அப்படின்னு. அப்புறம் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஐயப்பன் ஒரு புத்தகம் போட்டார். அந்த புத்தகத்துல அரிஸ்டாட்டில் கைலாசர் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவிலிருந்து ஒரு 7 பொருள் கொண்டு வர்றார். ஒரு பகவத்கீதை காப்பி, ஒரு பாட்டில் கங்காஜலம், அதுக்கப்புறம் ஒரு ராமாயண புஸ்தகம். அந்த மாதிரி அதில் ஒன்று ஒரு இமயமலையிலேருந்து ஒரு கல். அப்போ அலெக்சாண்டர் கேட்குறான், ஏன் இமயமலையிலேருந்து கல் கொண்டு வர அப்படின்னு. அப்போ அரிஸ்டாட்டில் சொல்கிறார், இமயமலைங்கிறது இந்தியாவினுடைய ஆன்மீகத்தில் ஒரு பங்குப்பா. இந்தியாவில் கைலாசநாதரை வழிபடாத ஊரே கிடையாது. அந்த மாதிரி
இமயமலையை விட்டு இறங்கி வந்து சிவன் இந்தியா முழுக்க பரவி இருக்கார் அப்படின்னு அந்த புத்தகத்தை போட்டார். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம தூத்துக்குடி கேந்திர தலைவி சொன்னாங்க, இந்த புதிய தலைமுறையை சேர்ந்த ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் இதை படிக்கணும். இந்தியாவினுடைய பண்பாடு எப்படி ஒன்றிணைந்தது அப்படிங்கிறத அந்த கட்டுரையில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார். சுவாமி விவேகானந்தரும் சகோதரி நிவேதித்தையும் பிற அன்பர்களும் இமயமலையில் அமர்நாத் முதலில் இயற்கையான புனித தலங்களுக்கு போனார்கள். இமயமலையிலோ ஒரு கிராமத்து பாட்டியை போல ஈர துணியை இடுப்பில் சுற்றி கொண்டு மத சடங்குகளை பின்பற்றுகிறீர்கள். இது என்ன வேடிக்கை? சுவாமி விவேகானந்தர் சொன்னார், சகோதரி நிவேதித்தை, இமயமலை இறைவனாக தொழப்படுகிறது. கைலாசநாதரின் ஆலயம் இல்லாத, சந்நிதி இல்லாத கோவில் இந்தியாவில் எங்கும் கிடையாது என்று சொன்னார். இவ்வாறு இமயமலை இந்தியாவின் ஒவ்வொரு ஆலயத்திலும் தொழப்படுகிறது. அதனால இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய சைவ ஆதீனங்கள் இருக்காங்க. அந்த சைவ ஆதீனங்கள் கைலாசம் போயிட்டு வந்தாக்க கைலாசத்துக்கு போயிட்டு வந்தது அப்படிங்கிறத பேரில் குறிப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கைலாசத்துக்கு போயிட்டு வருவது நம்ம பண்பாட்டில் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக ஏற்பாடாக தெரியுது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், என் நண்பர் ஒருத்தர் திருப்பூரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கார். நல்ல பணக்காரர், ஒரு நல்ல ஒரு 35 வயசு இருக்கும். அவர் எம்எல்ஏ கைலாசத்துக்கு போகிறேன்னு புறப்பட்டார். பாதி வழியில் அவர் மயக்கம் பட்டு விழுந்தார். அவரை ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிட்டு வர போனாங்க. நான் உளுந்தூர்பேட்டை ஆசிரமத்துக்கு போயிருந்த போது அங்கே 70 வயசு ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, நான் 5 தடவை கைலாசம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பாருங்க, கைலாசம் போகிறதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். ஒரு 35 வயசு இளைஞர், நல்ல வசதி உடையவர், கைலாசத்துக்கு போகிறேன்னு புறப்பட்டவரே பாதி வழியில் மயக்கம் போட்டு விழுந்து அவரை ஹெலிகாப்டர் வச்சு வீட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது. ஒரு 70 வயசு பாட்டி 5 தடவை கைலாசம் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு தடவை போகணுங்கிற ஆசை இருக்கு. அந்த மாதிரி இந்த கைலாசம் இறைவனுடைய அருளுடைய நேரான வடிவமாகும். இறைவனுடைய அருள் இருந்தாதான் கைலாசத்துக்கு போக முடியும். கண்ணன் பகவத்கீதையில் நிலைத்து இருக்கும் மலைகளுள் நான் மேமேலையாக இருக்கின்றேன். 10வது அத்தியாயம், தாவரானாம் ஹிமாலய. நிலைத்து இருப்பதில் நான் இமயமலையாக இருக்கின்றேன். வால்மீகி ராமாயணத்தில் ராமர் இமயமலையை போல ஸ்திரமான, சமுத்திர இவ கம்பீர, இமாலய இவ ஸ்திர. ராமன் எப்படிப்பட்டவனா? இமயமலையை போல உறுதியானவனா, கடலை போல ஆழமானவனா. வால்மீகிக்கு ராமனுக்கு உதாரணமா இமயமலையும் கடலும் தான் கிடைக்குது. அப்படிப்பட்டது இமயமலை. கைலாசத்தில் உரையும் சிவபெருமான் பாரதம் முழுதும் வழங்கப்படுகிறார். பார்வதி, பார்வதிங்கிற பேரே பர்வதம்ங்கிற பேர்லேருந்து வந்தது. எந்த பர்வதம்? உங்க ஊர்ல இருக்கிற குண்டாமாரா? இமயமலை. அதனால இமயவானுடைய புத்திரி அப்படின்னு பார்வதிக்கு பேரு. இப்படிப்பட்ட இமயமலையின் புனித தலங்களை தரிசித்து பெருமை பெறுவோம். வடபாரதத்தின் தட்பவெப்ப நிலையை, நதி பெருக்கை, வெள்ளங்களை இமயமலை கட்டுப்படுத்துகிறது. காற்றின் வேகத்தை தடுக்கிறது, மழை பொழிய துவைகிறது. அப்போ நம்ம தெற்கேர்ந்து வீசுற ரொம்ப புனிதமான காற்றை, ரொம்ப குழு குழுன்னு இருக்கிற காற்றால் தென்றல் அப்படின்னு சொல்கிறோம். கவிஞர்களெல்லாம் தென்றலை ரொம்ப மென்மையான காற்றுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. வட இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க? தென்றல்னு சொல்லுவாங்களா? தென்றல்ங்கிறது ரொம்ப சூடான காற்று. வட இந்தியாவில் வாடைன்னு சொல்லுவாங்க. வடக்கேருந்து வீசுகிற காற்று தான் இமயமலையிலேருந்து வர்றது குழு 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 குழுன்னு இருக்கும். எவ்வளவு ஒரு வார்த்தையிலே எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் வாடை அப்படின்னாக்க அது குளிர் காற்றுன்னு அர்த்தம். ரொம்ப குளிரும், நடுங்குது. நடுநல் வாடை அப்படின்னு ஒரு சங்க இலக்கியமே உண்டு. வட இந்தியாவில் தெற்கேருந்து வர காற்று அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வெப்பமாக இருக்கும். வடக்கேருந்து வர காற்று தான் ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால்
இந்த வாடை, இந்த சொல்லுக்கு சொல் அந்த மலையால வேற வேற அர்த்தங்களை தாங்கிக் கொள்கிறது. இமயமலை வடவாரத்தின் தட்பவெப்பநிலையை கட்டுப்படுகிறது. நதி பெருக்கை, இமயமலையில பனி உருகிச்சுன்னு வச்சுங்கோ, வட இந்திய நதிகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு எடுக்கும். வருஷா வருஷம் வடக்கு பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல எப்படி நதிகளில் வெள்ளம் வந்து மக்கள் சகறாங்க, விவசாயம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அந்த இமயமலையிலேருந்து வருகின்ற ஆறுகள் தான் குறிப்பிடும். அப்போ இமயமலையிலேருந்து வருகின்ற ஆறுகள் எப்படி அந்த வடக்கு பீகார், வடக்கு வங்காளம், வடக்கு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் இந்த மாநிலங்களை எல்லாம் பாதிக்கின்றது. அந்த மலையை போட்டாக்க கார்லண்ட் ஆஃப் ரிவர்ஸ்னே சொல்லுவாங்க. இந்த இமயமலையிலிருந்து வருகின்ற ஆறுகள் ஒரு மாலை எப்படி ஒரு பெண்ணினுடைய கழுத்து அழகு செய்கிறதோ அந்த மாதிரி இந்த இமயமலையை சுற்றி இருக்கின்ற அந்த தெராய்ன்னு சொல்லுவாங்க. தரைங்கிறதா தெராய்ன்னு வச்சு அந்த தெராய் பகுதியை இந்த இமயமலை ஆறுகள் எல்லாம், அதில் கோமதி ரொம்ப முக்கியமானது, கங்கை ரொம்ப அழகானது, யமுனை சொல்லவே வேண்டாம். இந்த நதிகள் எல்லாம் இமயமலையிலிருந்து வருகின்றன. நமக்கு தெரியும் ஐயே பவன மனமோகினி அப்படின்னு ரவீந்திரநாத் டாகூர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அதில் அவர் சொல்றார், ஜானதி யமுனா விகலத்த கருணா புண்ணிய பியூஷ தன்யவாகினி அப்படின்னு சொல்றார். ஜானவின்னா கங்கை, யமுனையும் பாரத தாயினுடைய பாலூட்டும் மார்பை போன்றவர்கள். இந்திய மக்களெல்லாம் அந்த தாய்ப்பாலை குடித்து வளர்கின்ற குழந்தையை போல இமயமலையினுடைய பாலை குடித்து வளர்கிறார்கள் அப்படின்னு ரவீந்திரநாத் டாகூர் கவிதையை எழுதியிருக்கிறார். இமயமலை எண்ணற்ற தாவர வகைகளின் எல்லாமாக விளங்குகிறது. இமயமலை தாவரங்களை பற்றியே பேச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஹைட்டில் நான் நம்ம காஷ்மீர் ஆசிரமத்துக்கு போகிற போது எனக்கு எத்தனை செடிகளை அடையாளம் தெரியுதுன்னு பார்ப்பேன். காஷ்மீர் ஆசிரமத்தில் ஒரு செடி அடையாளம் தெரியும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த தாவரங்கள்லாம் அங்கே இருக்காது. அந்த ஊரில் விளையிற மரம் செடி கொடிகள்லாம் அரச மரம் ஒன்றை தவிர மொத்தம் எல்லாம் இங்கே விளையவே விளையாது. அப்போ நம்ம ஊரில் இவ்வளவு வேப்ப மரம் விளையுது அப்படின்னு சொன்னால் இந்த காஷ்மீர்காரங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அரச மரம் இருக்குன்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற சினார்னு ஒரு மரம், அந்த சினார் அது ஒரே சமயத்தில் அதனுடைய இலைகள் ஒரு பொன்னிறமாகும். அதை பார்க்கறதுக்கு உலகம் முழுவதிலிருந்துமே டூரிஸ்ட் வருவாங்க. அந்த சினார் ஒரு பழுப்பு நிறம் அடையும் அதனுடைய இலைகள். அது அவ்வளவு பொன்னிறமாக இருக்கிறத பார்க்கறதுக்கு அங்கே காஷ்மீரில் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. டூரிஸ்ட் சீசன்லாம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகும். உலகம் முழுவதிலிருந்தும் அந்த சினார் பழுக்கிறத பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க. அதன் வலது சரிவில் மிக அரிய தாவரங்கள் மூலிகைகள் விளங்குகின்றன. 1 கிலோ தாவரம் 50,000 ரூபாய் என்று அந்த மூலிகைகள் சைனாவில் மருந்துக்கு விற்பனையாகின்றன. இமயமலையின் தாவரவியல் மிக தொன்மையானது. இமயமலையினுடைய தாவரங்கள், தென் ஆப்பிரிக்காவினுடைய தாவரங்கள், தென் அமெரிக்காவினுடைய தாவரங்கள், ஆஸ்திரேலியாவுடைய தாவரங்கள், இதுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பற்றியே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சில தமிழறிஞர்கள் தென்னாப்பிரிக்காவில் பேசுகிற மொழிகள் எப்படி தமிழை போல இருக்கு அப்படின்னு எல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் இந்த பூமியில அவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. இமயமலையில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் பறவைகளும் மிருகங்களும் வாழ்கின்றன. ஜிம் கார்பெட் புலிகள் சரணாலயம் உலக புகழ்பெற்றது. அதை பற்றியே தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் ரொம்ப பிரமாதமான புத்தகங்கள் வந்திருக்கின்றன. சில வகையான பனிக்கரடிகள், அதெல்லாம் பனியில் தான் வளரும், அப்படிப்பட்ட கரடிகள். இதை தவிர இமயமலையில் ஏடி அப்படின்னு உயிரினம், அது உயிரினம் இருக்குது. அது கட்டுக்கதையா உண்மையா நல்லா தெரியல. அது மனிதனுடைய காலடியை போல கிட்டத்தட்ட 3 பங்கு நீளம் இருக்கு அப்படிங்கிறாங்க.
சில பேர் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல, உனக்கு அந்த பனி கொண்ட பகுதியில் இருக்கிற போது உனக்கு மனசுல சில பிரமைகள் உண்டாகும், அதனால அங்க இருக்கிற பனியே உனக்கு ஒரு மிருகம் மாதிரி ஒரு குரங்கு மாதிரி தோற்றம் அளிக்கும், நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி இந்த ஏட்டியினுடைய காலடி சுவடுகளை எல்லாம் போட்டோவில் எடுத்து போட்டிருக்காங்க. அது இமயமலையில் இருக்கா, அது மனதில் தோன்ற கற்பனைகளா அப்படின்லாம் நமக்கு தெரியல. இந்த ஜிம் கார்பெட் புலிகள் சரணாலயத்தை பற்றி ஒரு கார்பெட்னு ஒரு இங்கிலீஷ்காரன் அவன் அந்த சரணாலயத்தை பற்றி புத்தகமாக எழுதியிருக்கிறான். அங்கே அங்கே இருக்கிற புலிகளை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உலகினுடைய மிகச்சிறந்த புலிகளை பற்றிய நூல்கள், அதனுடைய தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் நான் வாங்கியிருக்கேன். அதை பற்றி வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த ஜிம் கார்பெட் புலிகள் சரணாலயத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். உலகத்தின் மிக இளையதான மலைகள் இமயமலையோ அவ்விடத்தில் ஒரு காலத்தில் தெத்தி சென்ற கடலாக இருந்தது. நம்ம விந்தியமலையினுடைய வடக்கு பகுதி அது ஒரு கடலாக இருந்தது. இன்றைக்கு சிந்து கங்கை சமவெளின்னு சொல்றோம் இல்லையா, அது முழுக்க ஒரு கடலாகவே இருந்தது. எங்க கிட்டத்தட்ட ஹரியானாவிலிருந்து வங்காளம் வரலையும் பெரிய கடலாக இருந்தது. அந்த கடல்ல தான் தெற்கிருந்து வருகின்ற அந்த தக்கான பீடபூமி இருக்க, அது நசுக்கி 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 அது ஒரு மலையாக உயரச் செய்தது. அதெல்லாம் வேகம் ரொம்ப ரொம்ப குறைச்சலும். நம்ம நினைக்கிற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி தக்கான பீடபூமி ரொம்ப வேகமெல்லாம் அடையாது. பல லட்சம் வருடத்தில் 1 சென்டிமீட்டர் நகரும். அவ்வளவு மெல்ல மெல்ல அந்த மலைகள் நகரும். தக்கான பீடபூமி வடக்கு நோக்கி நகர்ந்த போது டெத்திஸ் கடல் மண் மேடிட்டு இமயமலை என்னும் வடிப்புகளாக இருந்தது. கடவுளை என்ன பண்றார் அப்படின்னாக்க, ராமகிருஷ்ணருடைய ஒரு கதை வரும். கடவுளை என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டிய அரசனாக்கிறார், அரசனை ஆண்டியாக்கிறார் அப்படின்னு. உடனே நாரதர் சொல்றார், ஆமா ஆமா கடவுளால் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி கடவுள் பண்ற இன்னொரு காரியம் என்ன அப்படின்னாக்க, கடலெல்லாம் மலையாக்குறார், மலையெல்லாம் கடவுளாக்குறார். ஒரு மலை ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வளர்ந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கிற நதிகள்லாம் என்ன ஆகும், அந்த மலையை அரிச்சு 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 கொண்டு போய் கடல்ல கொட்டும். அந்த மலை என்ன ஆகும், தாழ்ந்து கொண்டே போய் கடலாயிடும். அந்த எந்த கடல்ல அந்த நதிகள்லாம் மண்ணை கொண்டு போய் கொட்டுதோ அந்த இடம் ஒரு மலையாகும். அப்போ இந்த மலை கடலாகும், கடல் மலையாகும், கடல் மலையாகும், மலை கடலாகும். ஒரு கோட்டை சுற்றி அதுக்கு தெற்க இருக்கிறதெல்லாம் கடல் மலையாகும். அந்த சமயத்துல மலை கடலாகும். அதுக்கு வடக்க இருக்கிறது மலை கடலாகும். அதுக்கு தெற்க இருக்கிறது கடல் மலையாகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 10 கோடி வருஷத்துக்கு அப்புறம்னு வச்சுங்களேன், அப்போ கடல் மலையாகும், மலை கடலாகும். இப்படி மாறி மாறி வரும். இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன். இதை பற்றி சுவாமி விவேகானந்தர் பரமக்குடியில் ஒரு சொற்பொழிவில் ஆற்றியது. எப்படி ஆறிரு மேடும் மடுவும் போல் அப்படின்னு நம்ம பாடல்கள் எல்லாம் வருது. அப்போ ஆறு என்ன பண்ணும், ஒரு பள்ளத்தை மேடாக்கும், மேடை பள்ளமாக்கும். அந்த மாதிரி உலக அளவிலேயே இந்த உலகத்தை சமமாக்குகின்ற முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. இமயமலையின் கடல்வாழ் உயிரினங்களின் கற்படிவங்கள் ஃபாசில்ஸ் கிடைக்கின்றன. ஏன் நாங்கள்லாம் இமயமலை சுற்றி பார்க்குற போது அங்கேருந்து அந்த ஃபாசில்லாம் கொண்டு வருது, எங்களுக்கு பாடத்திலேயே அதுக்கெல்லாம் மார்க்கெல்லாம் உண்டு. பாரதத்தின் வேத வளர்ச்சியில் இமயமலை மிகப்பெரிய பங்காற்றுகின்றது. அதனால வேத பூமி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வேதங்கள் எங்கே தோன்றிட்டு அப்படின்னு சொன்னால் இமயமலையில் தோன்றிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையில வியாச குகை அப்படின்னே ஒரு இடம் இருக்கும். வியாசர் அங்கதான் உட்காந்து தவம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அதை பத்தி ஒரு புத்தகமே இருக்கு கிட்ட, எப்பாவது வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பற்றியும் பார்ப்போம். இமயமலையின் பனிக்கோடு ஸ்னோ லைன் என்ற கோட்டுக்கு மேலே பனி உருகாது. ஒரு 12,000 அடி உயரத்துல ஸ்னோ லைன்னு ஒரு
கற்பனை கோடு தான் அது. அதுக்கு மேலே எப்போ பார்த்தாலும் பனி இருக்கும். அந்த பனி மேலே உட்காந்து 0-டிகிரி டெம்பரேச்சரில் உட்காந்து ரிஷிகள் தவம் பண்ணுவாங்க. அப்படி தவம் பண்ணின ஒரு சுவாமிகள் காஞ்சங்காடு பாப்பா ராமதாசனுடைய சிஷ்யர் சுவாமி சச்சிதானந்தர் அப்படின்னு பேர். அவர் ஆர்மியில் ஒரு கர்னலாக இருந்தார். அவர் அந்த இமயமலையில் தவம் பண்ணினவர். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். இப்படி அந்த ஸ்னோ லைனுக்கு மேலே தவம் பண்ணி மற்ற இடத்துக்கு வந்து தான் தவத்தினுடைய பயனை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஆன்மீகவாதிகள் இன்றைக்கும் இருக்காங்க. நான் ஒரு தடவை அலகாபாத் பிரயாகுக்கு போயிருந்தேன். அப்போ தான் அங்கே கும்பமேளா நடந்து முடிஞ்சுது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, கல்பவாசிகள்னு பேர். இமயமலையில் தவம் பண்ணுற முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த ஜனவரி பிப்ரவரியில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கும்பமேளா நடக்குமே பிரயாகில் அலகாபாத்தில், அங்கே அந்த கங்கைக்கு யமுனைக்கு நடுப்பட்ட ஒரு முக்கோணமான இடம், அங்கே உட்காருவாங்க. ஒரு 10,000 டென்ட்டு போட்டிருப்பாங்க, கூடாரங்கள் அமைச்சிருப்பாங்க. அங்கே உட்காந்து இந்த கல்பவாசிகள் இமயமலையிலேருந்து யோகா வேணுங்கிறவங்களுக்கு யோகம், வேதாந்தம் வேணுங்கிறவங்களுக்கு வேதாந்தம், தந்திரம் வேணுங்கிறவங்களுக்கு தந்திரம், பக்தி வேணுங்கிறவங்களுக்கு பக்தி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இறைவனை பார்த்த அனுபவஸ்தர்கள் அங்கே வாழ்கின்ற பாமர மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பூமியை பார்க்கறதே, அதை தொட்டு வணங்கிறதே ஒரு பெரிய சபம். அதுக்கு கல்பவாசிகள்னு பேர். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயிரக்கணக்கான இமயமலை ரிஷிகள் அந்த பிரயாகுக்கு தான் அனுபவத்தில் பெற்றதெல்லாம் மக்களுக்கு வாரி வாரி வழங்குவார்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்லிமெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் டெமோக்ரஸி, ஒரு ஸ்பிரிச்சுவல் அன்னதான கூடம் அங்கே நடக்கும். அங்கே ரிஷிகள் வருவார்கள். அந்த மாதிரி பாமர மக்கள் அவங்க சுவாசித்த காற்று சுவாசிக்கணும், அவங்க குளிச்ச தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு வருவாங்க. அப்படி அந்த இமயமலையில் ஸ்லோ லைனில் 3 பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் சின்மயானந்தருடைய குரு தப்போவனம், 2வது பாப்பா ராமதாசனுடைய காஞ்சங்காடு ஆனந்த ஆசிரமத்தில் தலைவராக இருந்த சச்சிதானந்த சுவாமி நம்ம கன்னியாகுமரி கேந்திரத்துக்கே வந்திருக்கார். அவரை நான் ஒரு தடவை திருவண்ணாமலையில் சந்திச்சிருக்கேன், ஒரு தடவை தக்கலைக்கு பக்கத்தில் குமார கோவிலில் சந்திச்சிருக்கேன், 3 தடவை அந்த சுவாமி தரிசனம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இப்படி இமயமலையில் அந்த ஸ்னோ லைனுக்கு மேலே தவம் பண்ணுறாங்க. அங்கே ஆக்சிஜன் ரொம்ப குறைச்சலாக இருப்பதுனால அங்கே பிராணாயாமம் பண்ண முயற்சியே பண்ண வேண்டாம். அங்கே இருந்தாலே தானாகவே பிராணாயாமம் நடக்கும். அங்கே ரிஷிகள் உட்கார்ந்து செய்தனர். அங்கிருந்து வேத உண்மைகளை கொண்டு பாரதத்தின் பிற பகுதிகளில் பரப்பினர். அந்த ரிஷிகள் தெற்கு நோக்கி உட்கார்ந்து தங்கள் அன்பின் அதிர்வு அலைகளை பரப்புகின்றனர் என்பது மக்களுடைய நம்பிக்கை. அவங்க பாரத நாடு தான் அவங்களுடைய தவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மன வலிமை கொண்ட பூமி என்று சொல்லி அந்த இமயமலையில தவம் பண்ற ரிஷிகள்லாம் தெற்கு நோக்கி உட்கார்ந்து தங்களுடைய அன்பு அலைகளை தெற்கு நோக்கி பரப்புவார்கள். இது இலங்கை வரலையும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால கார்த்தால நம்ம தவம் பண்ற போது, பிரார்த்தனை பண்ற போது, காயத்ரி பண்ற போது வடக்கு நோக்கி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்பது நம்முடைய சம்பிரதாயம். இமயமலை மேற்கு ஆப்கானிஸ்தானத்திலும் கிழக்கு அருணாச்சல பிரதேசத்திலும் சரிந்து தாழ்வாக இருக்கிறது. இமயமலையோடைய கிராஸ் செக்ஷனை பார்த்தீங்கன்னாக்கா நடுப்புற இந்த நங்கப்பிரபாத்து, கைலா, எவரெஸ்ட்டு இது உயர்ந்து இருக்கும். 2 பக்கமும் அப்படி தாழ்ந்து இருக்கும். அந்த தாழ்ந்து இருக்கிற ஒரு பகுதி அருணாச்சல பிரதேசம், ஒரு பகுதி ஆப்கானிஸ்தான். இந்த கராச்சி துறைமுகத்திலிருந்து அமெரிக்க கப்பல்கள் சைனாவுக்கு நுழையணும்னா எங்கே வரணும்? கராச்சி துறைமுகத்துக்கு வரணும். அங்கேருந்து கப்பலில் வர ஏரோப்ளைன் எல்லாம் பாகிஸ்தான் மேலே பறந்து ஆப்கானிஸ்தானத்தில் இந்த பாமீர் பீடபூமி இருக்கே அது வழியாக சைனாக்குள்ள நுழையலாம். இந்த மாதிரி இந்த சிட்டகாங்
தெற்கு பங்களாதேஷ் அந்த துறைமுகத்தில் வந்து அங்கேருந்து பறந்து அருணாச்சல பிரதேஷ் வழியா சைனாவுக்குள்ள போகலாம். அதனால இந்த 2 இடத்துல தான் இமயமலையை விமானத்தால கூட தாண்ட முடியும். அருணாச்சல பிரதேசத்துக்கு மேற்க, ஆப்கானிஸ்தானத்துக்கு கிழக்க ஏரோப்ளேன் கூட இமயமலையை தாண்டி பறக்க முடியாது, அவ்வளவு உயரம். அதனால இந்த 2 பகுதிகளையும் ரொம்ப இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அமெரிக்காக்காரங்க ரொம்ப கருதுகின்றார்கள். காஷ்மீர், கைலாசம், பத்ரிநாத், கேதார்நாத் ஆகியவை மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலங்கள். காஷ்மீரில் பவானி 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 என்று இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் பௌர்ணமி போது என்ன பண்ணுவாங்க, அங்கே ஷீர் பவானி மேளா மேளா அப்படின்னு பெரிய உற்சவங்கள் கொண்டாடுவாங்க. அந்த ஷீர் பவானி கோயிலுக்கு சுற்றிலையும் அந்த சினார மரங்கள்லாம் இருக்கும். நான் 2ஆம் தடவை போனபோது 1989 அந்த ஷீர் பவானி கோயில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் தான் எனக்கு தீர்த்தமே கொடுத்தாங்க. பாருங்க, நான் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே ஷீர் பவானி கோயிலுக்கு வந்திருக்கேன், ஒரு தமிழரே இங்கே தீர்த்தம் கொடுக்குறாரு பாருங்கோ அப்படின்னு அந்த தமிழருக்கு நன்றி சொன்னேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை, கேந்திரத்தில் வந்து இந்த வெண்கலத்தில் செஞ்ச ஓம் வச்சுருக்கோம். அந்த வெண்கலத்தில் செஞ்ச ஒரு ஓம் வந்து அந்த ஷீர் பவானி கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தோம். நான் போன போது அந்த வெண்கலத்தில் செஞ்ச கேந்திரா கொடுத்த ஓம் வந்து அந்த ஷீர் பவானி கோயிலில் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்ப்பதற்கு. அப்பா, நம்ம காஷ்மீரையும் கன்னியாகுமரியும் ஒன்றுன்னு சொல்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கே கிடைச்சதே என்று ரொம்ப சந்தோஷம். ஷீர் பவானி கோவில் நம்ம கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கிற விவேகானந்த மண்டபத்தை விட ரொம்ப சின்னது. ஒரு 10 அடிக்கு 10 அடி கூட இருக்காது, 6 அடிக்கு 6 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஷீர் பவானி ஆலயம், அதில் நடக்கிற அந்த ஆகஸ்ட் மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற அந்த விழாக்கள், இதெல்லாம் பற்றி ஒரு தடவை பார்ப்போம். காஷ்மீரை பற்றி சொல்ல வேண்டாம், காலடி பட்ட இடங்கள்லாம் கோவில். இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் மகாபாரதத்தோட தொடர்புடைய இடங்கள் 15,000 இடம் இருக்கும். கிராமத்து பேரெல்லாம் மகாபாரத பேர். அந்த மாதிரி இந்த கைலாசத்தை பற்றி சொல்ல வேண்டும். பத்ரிநாத்தை பற்றி வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். கேதார்நாத்தை பற்றி, கேதார்நாத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் உள்ள உதாரணத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஆகியவை மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலங்களாக கருதப்படுகின்றன. அவற்றால் இங்கு வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறது. இப்போ காஷ்மீரில் முஸ்லீம்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த டூரிஸ்ட் இன்ஃப்ளோ நிறையா இருந்தால் தான் சாப்பாடே கிடைக்கும். காஷ்மீரில் இருக்கிற போட்டு, கைலாசத்தில் இருக்கிற இந்த நேபாளில் இருக்கிற மக்களுடைய அந்த ஞாபக பொருள் விற்கிற இடம், இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வர டூரிஸ்ட்டை நம்பி தான் அவங்களுடைய தொழிலே நடக்குது. அதனால் அவங்க அமைதியை விரும்புவாங்க, டூரிஸ்ட்டு நிறையா விரும்பணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க செய்கிற பொருளெல்லாம் வாங்கணும், அவங்க ஹோட்டலெல்லாம் ஆள் வந்து தங்கணும், அவங்க போட்லெல்லாம் மனிதர்கள் தங்கணும். அந்த மாதிரி கைலாசத்துக்கு வழிகாட்டிகளாக ஷெர்பா 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 அப்படின்னு நேபாளத்திலிருந்து போகிற வழிகாட்டிகள்லாம் இருக்கணும். இவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க பொழப்பு எங்கே இருக்கு? நம்ம கைலாசத்துக்கு போகிறத பொழப்பு இருக்கு. இமயமலை இந்தியாவின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய இடம் பெறுகிறது. கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட முக்கோண வடிவில் மண் மேட்டில் அடோவில் மகாபாரத சம்பவங்கள் நடக்கின்றன. அங்கு 15,000 இடங்கள் மகாபாரத பெயர்களை தாங்கியுள்ளன. ஆகவே வேதங்கள், இதிகாசம் ஆகிய ஆன்மீக இலக்கியத்திற்கு இமயமலை தாய் வீடாகும். இமயமலையின் வடக்கு பீகார், திபெத், சீனா ஆகிய பகுதிகளில் தந்திர சாஸ்திர ஓலைச்சுவடிகள் நிறைய கிடைக்கின்றன. இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க, அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது இமயமலையினுடைய கிழக்கு பகுதி, பீகாரினுடைய வடக்கு பகுதி, சைனாவுடைய தெற்கு பகுதி, இங்கே நிறைய தந்திர சாஸ்திரங்களை பற்றிய ஓலைச்சுவடிகள்லாம் கிடைக்கின்றன. அதையெல்லாம் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு சென்டரையே ஏற்படுத்தினாங்க. காலப்போக்கில் அதெல்லாம் நின்று போச்சு.
ராகுல் சாங்கர்த்தியாயன் என்ற வரலாற்று அவர் ஒரு கம்யூனிஸ்ட். 1923-24 என்ன பண்ணினார், அவர் வந்து இமயமலையில இந்து மதத்தை பற்றி நான் ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய கிடக்கு அப்படின்னு போனா அந்த ஓலைச்சுவடிகளுடைய பெயர்கள் எழுதப்பட்ட அந்த நூல்கள் மட்டும் 23 கோவேரி கழுதை. அந்த இமயமலையில வேற எந்த பிராணியும் நடக்காது, கோவேரி கழுதை மட்டும்தான் நடக்கும். அந்த எவ்வளவு நூல்கள் இந்து மதத்தை பற்றி, இந்து மதத்தினுடைய தர்மசாஸ்திரத்தை பற்றி, இந்து மதத்தினுடைய தந்திர நூல்களை பற்றி, இந்து மதத்தினுடைய யோகாவை பற்றி, அந்த சைனாவில் திபெத்தில் நடக்குதுன்னு அதனுடைய தலைப்புகள் எல்லாம் எழுதி அந்த தலைப்புகள் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் மட்டும் 23 கோவேரி கழுதை. இவையெல்லாம் பற்றி ராகுல் சாங்கர்த்தியாயனுடைய ஆட்டோபயோகிராஃபி சுய வாழ்க்கை வரலாறு 4 வால்யூமா வந்திருக்கு. அவர் ஒரு கம்யூனிஸ்டுங்கிறதுனாலே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் இல்லை, ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன். அவ்வளவு வந்து இந்தியாவிலிருந்து ஆன்மீக நூல்களை வெளிநாட்டுக்காரன் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவினுடைய ஆன்மீக நூல்களை எல்லாம் நிறைய எடுத்துட்டு பார்த்தாங்க. கடைசியில் முடியலை. என்ன பண்ணினாங்க, நேபாள் பார்டரில் இண்டோ அமெரிக்கன் பாம் ஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு ஒன்று வச்சாங்க. இதுவரையிலையும் 40 லட்சம் பக்கங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கும், அவ்வளவு நூல்கள். இதில் வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்கும், கொஞ்சம் டூப்ளிகேட்டாக இருக்கும், ஆனால் அதில் ஒரிஜினல் நூல்களும் இப்படி இந்த இமயமலையினுடைய இந்த கிழக்கு தெற்கு வடக்கு சரிவுகள் இருக்கு பாருங்க, ஒரு பெரிய லைப்ரரின்னு சொன்னால் அதை மிகையாகாது. அதை கொண்டு வந்து திருப்பி அதை ஆராய்ச்சி பண்ணுறதுல பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, ராகுல் சாங்கர்த்தியாயனோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஒரு பங்கு உண்டு. இத்தகைய வரலாற்று, ஆன்மீக, பொருளாதார, பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இமயமலையை நாம் வணங்கி அதன் சிறப்புகளை ஒவ்வொன்றாக ஆராயமா. இதில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை பற்றி சொல்கிறேன். நான் வந்து புத்த மதத்தில் ஓம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணினேன். எனக்கு ரொம்ப கிடைக்கல, ஏதோ கொஞ்சம் தான் கிடைச்சிது. கொஞ்சத்தை நான் எழுதினேன். என்னடா பண்ணலான்னு பார்க்குற போது ஸ்ரீமான் ரங்கராஜன் வந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தார். அதில் புத்த மதத்தில் ஓம் என்பது பற்றி எனக்கு 4 குறிப்புகள் கிடைச்சது. நான் எதையோ தேடப்போக எதையோ கிடைச்சது. இப்படி இந்த இமயமலையில் என்னதான் கிடைக்கும்னு தெரியாது. எல்லாத்தையும் விட கைலாசநாதருடைய அருளே கிடைக்கும். கேதார்நாத்தில் சிவனுடைய அருளே கிடைக்கும். பசுபதிநாத்தில் சிவனுடைய அருள் கிடைக்கும். பத்ரிநாத் வழியாக தான் கிருஷ்ண பரமாத்மா கைலாசத்துக்கு போனார். ருக்மிணி வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்லி, நீங்கள் போய் சிவபெருமானை வேண்டி புள்ளவனம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னாராம். அப்படி கிருஷ்ண பரமாத்மா பத்ரிநாத் வழியா கைலாசம் போகிற வழியில தான் இந்த கண்டாகரணன்னு ஒருத்தம், நான் வந்து வேற சாமியோட பேரையே கேட்க மாட்டேன் அப்படின்னு காதில் மணி கட்டிண்டு இப்படி ஆடுவோம் அப்படின்னு எல்லாம் கதை படிச்சிருக்கீங்களே, அதெல்லாம் பத்ரிநாத்தில் கிருஷ்ண பரமாத்மாவோட சந்நிதியில நடந்ததுதான். இப்படி இமயமலையில பற்றின சின்ன சம்பவங்கள், பெரிய பெரிய புராணங்கள், மதம் வளர்ச்சி, தந்திர சாஸ்திரத்தினோட ஒரு 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 ஆன்மீக வரலாற்று விஞ்ஞான பொக்கிஷம். அப்புறம் வாடியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியாலஜின்னு எங்கள் சப்ஜெக்டில் இமயமலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே ஒரு தனி இன்ஸ்டிடியூட்டே வச்சுருக்காங்க. அதுலேருந்து எவ்வளோ புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்து நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து இந்த ஆழம் தெரியாத காலப்படுற சுபாவம் கொஞ்சம் உண்டு. அதில் அதுக்கு நேர் எதிராக உயரம் தெரியாமல் நான் எவரெஸ்ட்டை இன்ச்சு டேப்பால் அளக்கிறேன்னு ஒரு முயற்சியை ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாரும் கொடுக்குற அந்த உற்சாகத்தினாலும் ஆதரவினாலும் ஏதோ இந்த இமயமலையை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்தை அல்லது அந்த மலையை கடப்பதற்கு உங்களுக்கு ஒன்றும் கம்பன் சொல்கிறனா இல்லையா, ஆசை பற்றி அறையலுட்டேன்
காசியில் கர்த்தத்து கம்பன் ராமன் கரையலோ என்று. அதே மாதிரி துளசிதாசர் சொல்றார், ஏன் நீ ராமாயண கதையை எழுதுற அப்படின்னு. சுவாந்த சுகாய, என்னுடைய அந்த சுக அனுபவத்திற்காக நான் இமயமலையை பற்றி பேசுகிறேன். இது உங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லவோ புத்தி சொல்லவோ எனக்கு தகுதி கிடையாது. உங்களை ஒரு எனக்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு இமயமலையை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அடுத்த வாரத்திலிருந்து இமயமலையினுடைய ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு முழுமையாக பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அன்பு நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீராம்.